இப்ப துப்புரவு பொறியாளர் பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்புரவு செய்ய முடியல. நாடு குப்பமேடா தானே ஆகும். நம்ம கேட்போம், ஆந்திராவில் இருக்க ஒரு முதலாளி, ஸ்வீடன்ல இருக்க ஒரு முதலாளி, இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்க குப்பையில் இருந்த தொழிலாளர்களை ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாருங்க. சரி, அவங்க கையிலிருந்து காசு கொடுப்பாங்களா? இல்ல, நம்ம கொடுக்கிற பணத்துல 2700 கோடி, 2700 ஒரு மாசத்துக்கு 270 கோடி அவங்க ஒதுக்குறாங்க. ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு தம்பி 12 ரூபா கட்டணம் போடுறாங்க. ஒரு கிலோ மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு 350 ரூபாய் கட்டணம்னு போடுறாங்க. 350 ரூபாய் கழுவுறோம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க. அப்ப அது அந்த வசூல் வந்து தனியார்ட்ட போனாதான் அதை எடுக்க முடியும். அப்ப அரசு கிட்ட இருந்தா அதை செய்ய முடியாது. அதனால இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்க ஒழிக்காம இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க போறதில்லை. ஒரு துறையில இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் துறையில இருக்கிறத நீங்க பேசுறீங்க. பகுதி நேர ஆசிரியர் பிரச்சனை. இப்ப அவன் என்ன சொல்றான், அது பணி நிரந்தரம் பெற்றவங்களுக்கு 20,000 போனஸ் கொடுக்குறீங்க, தீபாவளி ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க அந்த 12,000 15,000 வச்சுட்டு எப்படி வாழ்றதுன்றப்ப அது எல்லா துறைகளிலையும் பிரச்சனை, எல்லா இடங்களிலையும் பிரச்சனை, எல்லா துறைகளிலும் பல லட்சம் கோடி கடன்.